நம்ம சேனலில் இந்த வீடியோவில் டிவிஎஸ் வீகோவோட ஃபுல் இன்ஜின் அசம்பிளி பற்றி தான் பார்க்க போகிறோம். டிவிஎஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூட்டி அசம்பிளியுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டிவிஎஸ் குரூப்பில் எந்த ஸ்கூட்டியை நீங்கள் பார்த்தாலும் இந்த வீடியோ ஒரு பேசிக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒன் பை ஒன்னாக நீட் அண்ட் கிளியராக கொண்டு போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அவங்க அசம்பிள் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம சேனலே கிராங்க் ஷாஃப்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த கிராங்க் ஷாஃப்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த வண்டியோட கிராங்க் ஷாஃப்டாக இருந்தாலும் சரி, மேக்னெட் சைடு இந்த மாதிரி டேப்பராக காற்று பண்ணோட கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்னெட் கேஸ் எந்த பக்கம் வருமோ அந்த பக்கம் இந்த டேப்பர் ப்ளஸ் காற்று பண்ணி இருக்க சைடை வச்சுட்டு கிராங்க் ஷாஃப்ட்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் கேஸில் கிராங்க் ஷாஃப்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். கிராங்க் ஷாஃப்ட் எப்படி சரியாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்படி ரொட்டேஷன் பண்ணி இந்த கனெக்டிங் ராடை லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி இடிக்கும்போது அதில் இடி பண்ணணும், கேஸில் இடிக்கணும். அதாவது பாதி கனெக்டிங் ராடு இப்படி தட்டணும், மீதி கனெக்டிங் ராடு மேலே இருக்கணும். எந்த வண்டியாக இருந்தாலும் சென்டர் கேஸ் அப்படிங்கிறது நம்ம எப்போயாச்சும் ஒரு தடவை கழட்டக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் பேக்கிங் நீங்கள் புதுசாகவே சென்டர் கேஸு போட்டாலும் கூடவே அடிஷ்னல் ஒரு சேஃப்டிக்காக பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் கொஞ்சம் குவாலிட்டியான பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லீக்கேஜிங்கிறது கொஞ்சம் கூட வராது. இன்ஜினோட மையப்பகுதியான 2 கேஸ்லையுமே ரெட் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. கூடவே இந்த பேக்கிங்கையும் போட்டுடலாம். எல்லாம் முடிஞ்சதும் இன்ஜினோட இன்னொரு பகுதியான மேக்னெட் சைடு கேஸிங்கை இதுக்கு மேலேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரிங் ஆகட்டும், பேரிங் உட்கார இடமாகட்டும், எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்ஜின்லாம் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த ஆயில் பசை தான் அதில் இருக்கும். ஸோ டெம்பரவரியாக ஒரு லூப்ரிகண்ட்டுக்காக ஆயில் எல்லா பக்கமும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இறங்க சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரப்பர் ஹேமர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்டர் கேஸுக்கான போல்ட்டு போட போகிறேன். போல்ட்டு சூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதுக்குமே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் எத்தனை போல்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கேஸில் போட்டுக்குங்க. நம்ம சரியாக தான் போட்டுக்கோம் அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு போல்ட்டோட ஹெட்டு கேஸை விட்டு எந்த அளவுக்கு வெளியில் இருக்கோ அதே போல் தான் அங்கே போட்டிருக்க எல்லா போல்ட்டோட ஹெட்டும் அதே டிஸ்டன்ஸில் வெளியில் இருக்கும். அப்படி வெளியில் இருந்துச்சு அப்படின்னா எல்லா போல்ட்டும் அதோட பிளேஸில் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு சில போல்ட்டு ரொம்ப கீழே போனாலோ இல்லை ரொம்ப மேலே இருந்தாலோ அந்த போல்ட்டோட பொசிஷனை மாற்றி பாருங்கள், சரியாக அமைஞ்சிரும். சென்டர் கேஸ் போல்ட் எல்லாத்தையும் டைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக பம்பு நம்ம செட் பண்ண போகிறோம். ஆயில் பம்பில் இது மாதிரி 2 சின்ன டபுள் பின் இருக்கும். அதில் தான் இந்த ஆயில் பம்பு சீட்டிங் ஆகி உட்காரும் கரெக்டாக. இந்த ஆயில் பம்புக்கு 2 8mm போல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட் லாக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. பம்போட வீல் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அதே சமயம் கிராங்க் ஷாஃப்ட்டோட டைரக்ட் கனெக்ஷனில் இருக்கும். நீங்கள் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு சுற்றுற ஒவ்வொரு நிமிஷமும் பம்புமே சுற்றும். இதில் இந்த பிளாஸ்டிக் வீல் உடஞ்சாலோ இல்லை தேய்மானம் அடைஞ்சாலோ இல்லை உள்ளே இருக்க இரும்பு வீல் உங்களுக்கு பம்பு தேய்மானம் அடைஞ்சாலோ உங்களுக்கு பம்பு வேலை செய்யாது. அந்த சமயத்தில் பம்புலேருந்து ஆயில் சப்ளை மற்ற எந்த இடத்துக்குமே போகாது. அந்த டைமில் தான் உங்களுக்கு இன்ஜின் ஹீட் ஆகிறதும் இன்ஜின் சீஸ் ஆகிறதும் நடக்கும். ஸோ பம்பு மேலே டவுட் இருந்தாலே பம்பை புதுசாக மாற்றுறது நல்லது. ஏன்னா பம்பு இன்ஜினோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு. இன்ஜின் ஆயில் பம்பு கவரில் 2 போல்ட்டில் 1 சென்டர் கேஸ் போல்ட்டு. இந்த லாங்காக இருக்க போல்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் பம்பு கவரையும் பிடிக்கும். அதே சமயம் சென்ட்ரு கவர் வரைக்குமே உங்களுக்கு டைட் பண்ணி இழுத்து பிடிக்கும். சென்டர் கேஸில் நம்ம போட்ட பேக்கிங்கில் இருக்க எஸ்எஸ்ஸான பகுதியெல்லாம் கட் பண்ணி க்ளீனாக எடுத்துடணும். அடுத்தது மேக்னெட் சைடு வர காயிலோட ஒயரை அழுத்தி பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு போல்ட்டு கொடுத்துருக்காங்க வித் கிளாம்போட. கூடவே த்ரெட் லாக்கர் யூஸ் பண்ணி காயிலுக்கு வர எல்லா போல்ட்டையும் ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் மேக்னெட்டில் இருக்க இந்த காடி கிராங்க் ஷாஃப்ட்டில் இருக்க இந்த காற்று பின்னோட சரியாக பொருந்தணும். கடைசியாக மேக்னெட் நட்டை போட்டு ஃபுல் டைட் பண்ணிடலாம். இன்ஜினோட சென்டர் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணோடனே சென்டர் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். போர் மாட்டுறதுக்கு முன்னாடி இன்ஜினோட லெஃப்ட் சைடு டைமிங் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது முடிஞ்சதும் இந்த பக்கம் வர பெரிய ஆயில் சீல். இந்த ஆயில் சீல் வெளில வர மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சர்க்கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளிப் பிளேயர் வச்சு அந்த சர்க்கிளிப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். பேக்கிங் புதுசுனா போரோட பேக்கிங்கில் எந்த விதமான பேஸ்ட்டுமே அப்ளை பண்ண தேவையில்லை. போர் சீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 டபுள் பின்னையும் போட்டுக்கணும். அடுத்ததாக பிஸ்டனை போட்டு போரை உட்கார வச்சலாம். பிஸ்டனில் இந்த இன் அப்படிங்கிற சைடு பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் சைடு. கார்பரேட்டர் எந்த பக்கம் வருமோ அந்த பக்கம் பார்த்து தான் அந்த இன்னுங்கிற பொசிஷன் இருக்கணும். ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் டாப் சைடு தான் கார்பரேட்டர் வரும். அதனால் இந்த இன் பொசிஷன் பார்த்திங்கன்னா மேலே வச்ச மாதிரி பிஸ்டனை செட் பண்ணிக்கலாம். போரை சீட்டிங் பண்ணதுக்கப்புறம் போருக்கும் ஹெட்டுக்கும் நடுவில் 2 டபுள் பின் வரும். அது கிராஸ் டைப்பில் வரும்.
அடுத்ததாக ஹெட்டை சீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமிங் செயின் பேட், இது டைமிங் செயினுக்கு அடிப்பக்கம் வரும். ஹெட்டு சீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை போட்டிருக்கணும், இல்லைனா போட முடியாது. ஹெட் கேஸ்கெட்டு அப்படி இல்லைனா ஹெட் பேக்கின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த அளவுக்கு பேஸ்ட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இது மோஸ்ட்லி எல்லா வண்டிலையும் தகரத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. ஹெட்டை சீட்டிங் பண்ணதுக்கப்புறம் கேம் சாஃப்ட்டு சீட்டிங் பண்ணோம். கேம் சாஃப்ட்டு இது மாதிரி தனி போர்ஷனாகவே கொடுத்துருப்பாங்க. கேம் சாஃப்ட் பார்ட்லையுமே பக்கம் 2 டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதையும் மறக்காமல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டணும். கேம் சாஃப்ட் சீட்டிங் பண்ணும்போது இந்த மேடான பகுதி பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ கடைசியாக இன்ஜின் ஸ்டெட்டில் வர நட் அண்ட் வாஷரை போட்டு ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. இதில் இருக்க 4 ஸ்டெட்டில் எந்த ஸ்டெட் வழியாக இன்ஜினோட ஆயில் டாப்புக்கு வருதோ, அதாவது இன்ஜின் ஹெட்டுக்கு வருதோ, அந்த ஸ்டெட்டில் மட்டும் காப்பர் வாஷர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கழட்டும் போதே நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அடுத்ததாக டைமிங் செட் பண்ண போகிறோம். இன்ஜின் ஹெட்டில் இருக்க வீலை சும்மா டம்மியாக இப்படி போட்டுக்குங்க. கீழே ஃபஸ்ட்டு மேக்னெட்டில் இருக்க டைமிங் மார்க்கை கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஹெட்டில் இருக்க வீலில் டைமிங் செட் பண்ணிக்கலாம். மேக்னெட்டில் பார்த்திங்கன்னா டீக்கு பக்கத்தில் ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்கு இந்த கேஸில் பாருங்கள் வி ஷேப்பில் பள்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த வி ஷேப்பில் இருக்க அந்த பள்ளத்தில் கரெக்டாக மெர்ஜ் ஆகிற மாதிரி அந்த மார்க்கை வச்சுக்கணும். அதாவது அந்த பள்ளத்தோட நுனியும் இந்த டீயோட மார்க்கும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். கீழே முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஹெட்டில் இருக்க வீல் பார்த்திங்கன்னா 2 கோடு கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு. அது அந்த கேஸோட மட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்த கோடும் அந்த கேஸோட மட்டமும் ஒரே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கணும். இது மாதிரி இந்த வண்டியோட டைமிங் செட்டப் அவ்வளோதான். த்ரெட்டாக யூஸ் பண்ணி டைமிங் வீலில் இருக்க போல்ட்டை ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க. ஹெட்டையும் போரையும் ஒன்றா இழுத்து இன்ஜின் கேஸோட உட்கார வைக்கிற மாதிரி இந்த 2 லாங் போல்ட் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஹெட்டில் இருக்க நட்டை டைட் பண்ணும்போது ஈவனாக இதையும் சேர்த்து டைட் பண்ணிக்கலாம், அல்லது கடைசியாக கூட டைட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக வால்வு டேப்பர் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் வால்வு கிளியரன்ஸ் நம்ம செட் பண்ணோம். அதுக்கு இதுதான் பெசல் டூல். இந்த பெசல் டூல் கூடயே 9ஆம் நம்பர் ரிங்ஸ் யூஸ் பண்ணி இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. மேலே இருக்க பெசல் டூல் டேப்பர் ஸ்க்ரூவை டைட் அண்ட் லூஸ் பண்ணும். கீழே இருக்க ரிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டேப்பர் ஸ்க்ரூவில் இருக்க நட்டை டைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த வண்டிக்கு இன்லெட் வால்வோட கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 0.05 mm திக்னஸ் வைக்கணும். அதே போல் எக்ஸாஸ்ட் வால்வோட கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 0.08 mm வைக்கணும். இது மாதிரியான வண்டிகளில் பார்த்திங்கன்னா ஹெட் கேப் ரப்பர் ஹீட் ஆகும்போது அதோட சாஃப்ட்னஸை இழந்துடும். அதனால் லீக்கேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்போ இன்ஜின் வேலை பார்த்தாலும் ஹெட் கேப் ரப்பர் புதுசாக போட்டாலுமே எந்த அளவுக்கு பேஸ்ட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட் வச்சு போட்டிங்கன்னா அடிஷ்னல் ஒரு சேஃப்டியாக இருக்கும். கடைசியாக இந்த ஹெட் கேப் போல்ட்டு மற்றும் டென்ஷனர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஜின் அசம்பிளியோட வேலை ஓவர். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா டான் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.